Hello everyone, I'm Naveen. Welcome to Naveen. So, இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் 2 ஜீரோ டாலரன்ஸ் இந்த படத்துக்கான என்னோட பர்சனல் ஒப்பீனியன், என்னோட ரிவ்யூ தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கு ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் நான் இந்த படத்தை பார்த்துட்டு டைரெக்டாக தேட்டர்லேருந்து டைரெக்டாக வீட்டுக்கு வந்து இப்போ வீடியோ வந்துட்டு மேக் பண்ணிக்கிறேன். ஸோ என் ஃபேஸை பார்த்தோன்னு உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் படத்தில் அப்படி வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். இந்த படத்தை பற்றி எந்த ஒரு வதந்தியோ ஒரு பொய்யான ஒரு விஷயத்தையோ இல்லாட்டி வேற ஆளோட கருத்தை எடுத்து நான் பேச போகிறது கிடையாது. இதை நான் பேசுகிறது எல்லாமே நான் பார்த்து என்ன நான் ஃபீல் பண்ணணும் அதுதான் வந்துட்டு நான் ரிவ்யூவாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பிடிச்சவங்க தாராளமாக கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ நானும் வந்துட்டு எல்லாரும் மாதிரி ஃபர்ஸ்ட் ஷோக்கெலாம் போகாமல் ஒரு மூணு நாளோட ரிவ்யூ பார்த்துட்டு போகலான்னு வந்துட்டு நான் டிசைட் பண்ணியிருந்தேன். இந்த இந்தியன் 2 படத்துக்காக ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் ஆன டேட் ஜூலை 12 ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வந்துட்டு நான் பார்த்துருந்தேன். அது இதுன்னு சொன்னாங்க, கழுவி ஊற்றுனாங்க. சரி, ரெண்டாவது ரிவ்யூ பார்த்தேன். இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் போயிடுச்சுன்னு சொல்லணும். மூணாவது நாள் ரிவ்யூ நான் பார்த்தேன். கொஞ்சமாக அதோட எக்ஸ்பெக்டேஷன், அந்த படத்தை பற்றி ஒரு ரெஸ்பெக்டே எனக்கு போச்சு தான் அங்கே சொல்லணும். பட் இருந்தாலும் அவன் அதை சொல்கிறான் இவன் அதை சொல்கிறான்னு வேர்ல்டு வைட் ரிவ்யூஸ் வந்து நான் பார்த்துருந்தேங்க. ஸோ முக்கியமாக வந்துட்டு இந்தியாவில் ரிலீஸ் பண்ணப்பட்ட ஆடியன்ஸோட ரிவ்யூவும் அண்ட் வந்துட்டு மலேசியாவில் இந்தியர்களோட ரிவ்யூவும் வந்துட்டு நான் வந்துட்டு பார்த்துருந்தேன், செக் பண்ணியிருந்தேன் யூடியூப்பில். ரொம்ப பேர் வந்துட்டு மோசமாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, கம்பேர் பண்ணி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்கணுமா அந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி எனக்கே லேகாக ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், சரி இந்த 3 நாள் ரிவ்யூ பார்த்துட்டோம், ஸோ அதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஒரு நாள் டைம் எடுத்து போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ஏர்லி மார்னிங் ஷோ வந்துட்டு நான் டிக்கெட் புக் பண்ணிட்டு நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ படம் எப்படி இருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிஜமாக நல்லாயிருக்கு. கண்டிப்பாக எல்லாம் ஆச்சரியமாக பார்ப்பீங்களே ரிவ்யூ பார்த்துட்டு வந்துட்டு. எஸ்ங்க, நிஜமாக என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் நான் ஓரத்தில் வச்சுட்டு என்ன கொஞ்சோண்டு லாஜிக்கோட மைண்ட் செட்டோட போனேன். அதையும் படத்தில் போட்டு உடச்சிட்டாங்க. லாஜிலாம் பார்க்காதரா, ஸோ படத்தை மட்டும் பார்த்துரு அப்படின்ட்டு. ஸோ இந்தியன் 2 இது ஒரு வந்துட்டு சீக்வல்னு சொல்கிறத விட ப்ரீக்வல் தாங்க சொல்லணும். ஏன்னா இது இந்தியன் 3க்கான ஒரு ப்ரீக்வல் தான், ஒரு ப்ரொமோ தான். இந்த படமே இது ஒரு 3 மணி நேரம் படமே ப்ரொமோ தான். இப்போ இடையில ஒரு நியூஸ் கேள்விப்பட்ட ஒரு 20 மினிட்ஸோட ட்ரிம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ நான் பார்த்த வெர்ஷன் வந்துட்டு ஃபுல் வெர்ஷன் தாங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லைங்க. என்னன்னா நிஜமாக படத்தில் லேக்ஸ் இருக்குது, லேகாக இருக்கும். பிகாஸ் வந்துட்டு டைலாக் சீன்ஸ், பேசுகிற சீன்ஸு, ரைட்டிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் சில சீன்ஸ்லாம் வந்துட்டு லாஜிக்லாம் பார்க்கவே கூடாது, லாஜிக்கலாகவே இல்லை. சீரியஸான நேரத்தில் கூட பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக பேசுவாங்க. ஒரு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க, பேச விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்க ஃபேமிலி கூட. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு என்னடா இது இப்பெல்லாம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தோற ஆரம்பிச்சிச்சு. பட் வந்துட்டு ஓப்பனிங் சொல்ல போனால் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சாரோட வந்துட்டு டைட்டில் இன்ட்ரோ வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு அனிமேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு இன்ட்ரோ வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஓப்பனிங் வந்துட்டு நம்ம சங்கர் சாரோட பேட்டர்னில் தான் ஓப்பன் ஆனிச்சு. இன்னும் ரொம்ப இழுத்துட்டாங்க அந்த ஓப்பனிங்கை. ஃபர்ஸ்ட் இந்தியனில் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ண நினச்சிக்கோன்னா, ஃபர்ஸ்ட் இந்தியனில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதோட ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும்ல, இந்த நாட்டில் ஊழல் இருக்குன்ட்டுன்னு இந்த மாதிரி நடக்குதுன்ட்டு எக்ஸாம்பிள் காட்டணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியனில் வந்துட்டு ஒரு சீன் 2 சீன் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 2வது சீன்லேயே தாத்தா வந்துட்டார், இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. அவ்வளோ பெரிய இன்ட்ரோலாம் இருக்காது பாருங்கள் அந்த நேரத்தில். இந்த படத்தில் வந்துட்டு ஓப்பனிங்கே அதோட நாட்டில் இவ்வளோ நடக்குதுன்னு அவ்வளோ பெருசாக காட்டுறாங்க. ஸோ அது அப்போ எனக்கு தோணுச்சு, அதனால தான் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் வந்துட்டு போக அந்த சித்தார்த்தோட கேங்ஸ், ஜகன், பிரியா, பவானி சங்கர், இன்னொருத்தர் இருப்பார், அவர் பேர் நான் ஞாபகம் இல்லை. ஸோ அவரும் நல்ல நடிகர். ஸோ இவங்க ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்பாங்க, பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் எல்லாத்தையும் வைரல் பண்ணிக்கிருப்பாங்க. அவங்க பேட்டர்னில் வந்துட்டு அனிமேட்லாம் பண்ணி ஸ்டாரிலாம் க்ரியேட் பண்ணி. ஸோ நல்லாயிருக்கும். அது நல்லா இருந்துச்சு, நல்லா கொண்டு போனாங்க. லேக்லாம் இல்லைங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபேமிலி எல்லாம் ஒரு இன்ட்ரடக்ஷனுங்க. அப்புறம் வந்துட்டு சாங், கம்பேக் இந்தியன் சாங் வந்துட்டு மாண்டேஜாக போணுச்சு, நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் கம்பேக் இந்தியன் சொல்லி ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணி இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் தாத்தா வந்தார். இன்ட்ரோ வந்துட்டு இதெல்லாம் ஒரு இன்ட்ரோவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இல்லாமல்
இதுவும் இன்ட்ரோ தானா அந்த மாதிரி சொல்கிறதும் இல்லாமல் ஒரு டீசெண்டாகவும் சிம்பிளான ஒரு இன்ட்ரோ. அதுக்கப்புறம் தாத்தா வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப படம் லேக் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. பிகாஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ரைட்டிங்ஸ் ஒரு சீனுக்கு எழுதுகிற அந்த அந்த சீன் அதோட டியூரேஷன் வந்துட்டு லென்த்தாக போச்சுங்க. ஒரு கான்வர்சேஷன் சீன் இருக்கும். தாத்தா வந்துட்டு அந்த வர்ம கலையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். யாருக்கு பண்ணார் வர்ம கலையை அவருக்கே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிருப்பாரு. இந்த வர்மத்தை பேர் சொல்லி அதோட என்னென்ன பண்ணோம் அப்படின்னு வந்துட்டு எல்லாம் சொல்லிக்கிருந்தாரு. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு வர்ம கலையை வந்துட்டு ரொம்ப மெயினாக ஒரு நாலேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உண்மையிலே இப்படிலாம் இருக்குமா இல்லைன்னு கூட சத்தியமாக தெரியலங்க. நம்ம எதுவும் அதை பற்றி ஸ்டடி பண்ணல, மேபி தேடி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க ஒரு படம் இருக்கிறாங்க சும்மா கிடையாது. எல்லாத்தையும் வந்துட்டு ரிசர்ச் பண்ணி தான் வந்துட்டு ஒரு படத்தை எடுப்பாங்க. சும்மா கட்டி எல்லா வர்மத்தையும் வந்துட்டு வைக்க மாட்டாங்க. இல்லாதது தான் கதைலாம் கட்டி இப்பெல்லாம் ஒரு வர்மம் இருக்குமான்னு யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டு வைக்கிற அளவுக்கு வந்துட்டு ஒரு சீன்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு வர்மம் ரொம்ப வர்மத்தோட அந்த டைப்ஸ் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் வர்மம் இருக்குல்ல வர்ம கலை. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பேரை சொல்லி அதை என்னென்ன பண்ணோம் வந்துட்டு தாத்தா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணு. அந்த எக்ஸ்பிளைன் பண்ணதாங்க அந்த ஒவ்வொரு வில்லனுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுற சீனு தான் ரைட்டிங் தான் பெருசாக போச்சு. எனக்கு வந்து இந்த படத்தில் வந்துட்டு டைலாக் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ கொஞ்சம் மோசமாக தாங்க இருந்துச்சு. டைலாக் நம்ம திருத்துற அளவுக்கு நம்ம தகுதியானவங்க கிடையாது. பட் நம்மளுக்கு அந்த டைலாக் வந்து கரெக்ட் ஆகலாம்னு சொல்லணும். அண்ட் வந்துட்டு நம்ம அனிருத் பிஜிஎம் பற்றி சொல்லி ஆகணும். அவர் தான் ஒரு 80% படத்தை வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருக்காரு. பிஜிஎம் அவரோட ஸ்கோர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குல்ல தாறு மாதிரி அந்த ஸ்கோர் பேக்ரவுண்ட் ஸ்கோரை கேட்குறப்ப தான் நம்மளுக்கு வந்து இந்த சீனை பார்க்கணும்னு அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தை தூண்டும். ஸோ அனிருத்தரை பற்றி சொல்லவே தேவையில்ல. மியூசிக்கில் தாறு மாதிரி அவர் போட்ட எல்லா பாட்டுமே ஹிட்டு தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அந்த பாட்டை யூஸ் பண்ண விதம் தான் வந்துட்டு எனக்கு சரியாக பாடலாங்க. சரிங்களா? ஸோ சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இதை நான் மேலோட்டமும் சொல்கிறேன். சில விஷயம்லாம் வந்துட்டு அடுத்து வர பிரேக் டவுன் வீடியோஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இன்டர்மிஷன் வந்துச்சு. இன்டர்மிஷன் கொஞ்சம் மோக்கோபாட் வச்சு அவரை நம்ம கமல்ஹாசன் சாரை வந்துட்டு கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி மாசாக இருந்துச்சு சொல்லாங்க. நல்லா இருந்துச்சு இன்ட்ரோ. என்னோட இன்ட்ரோக்கு அப்புறம் லேக் நான் சொல்கிறது ஏன் லேக் சொல்கிறேன்னா சீன் அவ்வளோ டைலாக்ஸ் எந்த ஒரு ஆக்ஷன் இல்லாமல் ஆக்ஷனுக்கு அடுத்து வரேன் டைலாக்ஸே அவ்வளோ டியூரேஷன் இருக்குது. இந்த லாஜிக் இல்லாத சீன்ஸ்லாம் இருக்குல்ல அது ரொம்ப லேகாக இருந்துச்சு. சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக இருந்துச்சு. மியூசிக்னால நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் சில போட்ட பிஜிஎம்ஸ்லாம் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஐகானிக்கான பிஜிஎம்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. கேட்குற போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பழைய இந்தியனை பார்க்குற ஃபீல் வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப இமோஷனலான சீன்ஸ்க்கு கூட அந்த ரொம்ப உங்களுக்கு தெரியுமா ஒரு ஐகானிக்கான பிஜிஎம் இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில இடத்துல கொஞ்சம் கண் கலங்குற மாதிரி வச்சுச்சு. பட் அந்த சீன் ரைட்டிங் வந்து கனெக்ட் பண்ண விட மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? இப்போ போக போக சில ஃபைட் சீன்லாம் இருக்கும். ஃபைட் சீனில் வந்து லாஜிக் பார்க்கக்கூடாது. சரிங்களா? முக்கியமாக ஃபைட் சீனு எல்லா சீனையும் வந்துட்டு தயவு செஞ்சு லாஜிக்லாம் பார்த்துறாதீங்க. லாஜிக் வச்சுக்கிட்டு இந்த படத்தை போய் பார்க்க போயிடாதீங்க. தயவு செஞ்சு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃப்ரீமாக ஒரு ஓகே கொஞ்சம் பொறுமைசாலியாக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த படத்தை போய் பார்க்க போகலாம். சரிங்களா? அவ்வளோ மோசமாலாம் இல்லைங்க. மற்ற ரிவ்யூஸ் சொல்கிற மாதிரி ரோஸ்ட் பண்ணுற அளவுக்குலாம் மோசமாக இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். படம் நல்லா இருக்குது. 3.5 மணி நேரம் சொன்ன மாதிரி ட்ரிம் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். டக்குன்னு போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? லேக்லாம் தெரியவே தெரியாது. அந்த 20 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணாங்களே அந்த கிளிப்ஸை. ஸோ அதுக்கப்புறம் படம் பார்த்தா வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. குறை சொல்கிற மாதிரி இந்த படம் கிடையாது. நல்ல படம் போய் பார்க்கலாம். நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. கதை இருக்குது. வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்துட்டு நம்ம கமல் சாரோட மேக்கப் வந்துட்டு ஏதோ வந்துட்டு எனக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. கண்டிப்பாக மேக்கப்புக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பட் அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக இல்லைன்னு தாங்க எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒவ்வொரு மேக்கப்பும் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலர்ஸ் தான். ஸோ அது எனக்கு கொஞ்சம் இடிச்சிச்சு. ஸோ அதுக்குன்னு ஒரு வேலைப்பாடு இருக்கும். ஒரு எஃபர்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அதை பற்றி நம்ம பேசுறது தகுதியானவங்க இல்லை. பட் நம்மளுக்கு கனெக்ட் ஆகலை. பட் இட்ஸ் ஓகே. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்துட்டு சித்தார்த்னால தான் பாதி படமே ஓடுன்னு சொல்லலாம். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ தாராளமாக இந்த படத்தை வந்துட்டு பொறுமைசாலிகள் தாராளமாக போய் பார்க்கலாம். ரொம்ப வேர்ஸ்டான படம்லாம் இல்லை. இதோட வேர்ஸ்டான படம்லாம் வந்துட்டு வந்திருக்கு நம்ம தமிழ் சினிமாவில். சரிங்களா? இது மட்டும் ஒரு மொக்கையான படம் கிடையாது. ஓகே. ஸோ இந்த படத்தை தாராளமாக இப்போ பார்க்கலாம். சரிங்களா? பொறுமையாக இருந்தீங்கன்னா ரொம்ப பொறுமைசாலியாக இருந்தீங்கன்னா தாராளமாக இப்போ பாருங்கள். ஸோ ஆஃப்டர் இந்த 20 மினிட்ஸ் கிளிப் கட் பண்ணிட்டோன்னே
படம் அந்த வெர்ஷன் ஆஃப் ஃபிலிம் வழியாக இருந்துச்சுன்னா அந்த படத்தையும் நீங்கள் போய் பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். தேட்டரில் தாராளமாக இப்போ நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? வந்து சின்ன குழந்தைங்க கூட தாராளமாக போய் பார்க்கலாங்க. சரிங்களா? ஸோ 18+ கண்டென்ட்டு, அண்டர் 18s. ஸோ இந்த ரொம்ப சண்டை காட்சிகள், ரத்த காட்சிகள்லாம் வந்துட்டு இந்த படத்தில் கிடையாது. சில அனிமேஷன் ஒர்க் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு சில சீன்ஸ்லாம் பார்க்குறப்போ வந்துட்டு அன்னியன் படத்தில் வந்துட்டு ஒரு பிரெயினோட நர்ஃபோட அனிமேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்களே, அதே எக்ஸாக்டாக வந்த மாதிரி இருந்துச்சு. வேறு கலரில் அதில் வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இதில் வந்துட்டு ரெட் கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பிளட் செல்ஸ்லாம் காட்டினாங்க. ஸோ அந்த அனிமேஷன் அந்த ஒர்க்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. சங்கர் சாரோட மூவியோட ரெஃபரன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சிவாஜி மூவி வந்துச்சு, ரெஃபரன்ஸ்லாம் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்துட்டு சொல்ல போனால் அது கிளைமேக்ஸ் கிடையாது, அது இன்னொரு வந்துட்டு இன்டர்மிஷன், 2வது இன்டர்வல்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பாபி சிம்மா நடிச்சிருந்தாங்க, அவரோட நடிப்பு நல்லா இருந்துச்சு. விவேக் சார் வந்துட்டு நடிச்சிருந்தாரு. அவர் இறந்த பிறம்பாலும் வந்துட்டு இந்த படத்தை எடுத்திருக்கிறதுனால அவரோட போர்ஷன் மட்டும் ஏஐ பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு 90% ஒர்க் அவுட் ஆனிச்சுங்க. ஸோ நிறைய பேர் இறந்த கலைஞர்கள்லாம் வந்துட்டு நடிச்சிருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்கவுங்க கேரக்டரை வந்துட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க, எதுவும் யாருமே குறை சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்ல கிளைமேக்ஸ். என்ன வந்துட்டு இந்தியன் 3 வார் மூட் இந்த படத்துக்கான ஒரு டீசர் கிளைமேக்ஸில் வந்துட்டு சேர்த்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஹிஸ்டோரிக்கான வந்துட்டு கதை போகும். இந்த பிரிட்டிஷ் கதைலாம் வந்துட்டு வரும், அந்த பேட்டர்னில் கதை போகுதுன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும் அதுவும். ஸோ மியூசிக் அனிருத்தா தான் இருக்கணும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அங்கே மியூசிக் வைஸ் குறையே சொல்ல தேவையில்லை. ஸோ இந்தியன் 2லேயே சொல்ல தேவையில்லைன்னா இந்தியன் 3லேயும் அவர் அனிருத்தோட மியூசிக் இருந்தால் கண்டிப்பாக குறை சொல்ல தேவையில்லை, நல்லா தான் வரும். ஸோ அந்த படத்தில் ஒரு நல்ல கதையும் ஒரு நல்ல மேக்கிங்கும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அதில் அந்த படத்தில் வந்துட்டு காஜல் அகர்வாலும் என்ன வந்து நம்ம கமல்ஹாசன் சாரோட போர்ஷன்லாம் கொஞ்சம் காமிச்சிருந்தாங்க. யங்கர் வெர்ஷன், அதாவது வந்து நம்ம சேனாபதியோட கேரக்டரோட அப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்கோட போர்ஷன் நினைக்கிறேன். ஸோ அந்த படம் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஏன்னா கமல்ஹாசன் சாரே சொல்லியிருந்தாரு இந்தியன் 3 தான் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. பட் இந்த படத்தை பற்றி ரொம்ப மட்டமாக பேசினாங்க. நான் ரிவ்யூவில் பார்க்குறப்போ நல்லா இல்லை அப்படி இப்படின்ட்டு ரொம்ப பேசுகிறேன். அப்படி சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு மட்டமாக இல்லை. படம் பார்க்குற மாதிரி இருக்குது, சில சீன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக பார்க்கலாம், அனிருத்காக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ மற்ற விஷயங்கள்லாம் நான் வந்துட்டு பிரேக் டவுன் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். தட்ஸ் எ வீடியோ கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு ரிவ்யூ பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்ககிட்ட இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தாராளமாக இந்த வீடியோ இந்த படத்தை இந்தியன் 2 படத்தை வந்துட்டு போய் பார்க்கலான்னு சொல்லுங்கள். பொறுமையாக இருந்தால் மட்டும் தாராளமாக போய் பார்க்கலான்னு சொல்லுங்கள். அந்த அளவுக்கு மொக்கலாம் கிடையாது ரிவ்யூவில் சொல்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் தாட்ஸை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? யார் அந்த படத்தை பார்த்துட்டு வந்தீங்களோ உங்கள் தாட்ஸை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். ஸோ see you next video. Take care. Bye.